வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அரசியல் களம் வந்து பயங்கரமா சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்டிஏ அலைன்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா தினகரன் அவர்கள் விலகிட்டாங்க. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்களும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அது எல்லாருமே அறிந்த விஷயம். அதனால நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. என்னடா ஓடிட்டு இருக்கு இந்த என்டிஏ அலைன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கான தெளிவான பதில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான விருந்தினர் நம்ம கேட்க போறோம். இன்னைக்கான விருந்தினர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ் அவர்கள். வணக்கம் நாகராஜ். வணக்கம் போட்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நாகராஜ், என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ரீசெண்டாக டிடிஐ வந்து கொடுத்துருந்தாரு, இந்த மாதிரி நான் விலகிறேன் கட்சியிலேருந்து, என்டிஏ அலைன்ஸ்லேருந்து விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாரு. ஏன் ஒரு நிலைப்பாடில் ஏகப்பட்ட உள்ள வரேன் வெளில போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது? என்ன ரீசன்? அவருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆகலை. ரைட். நீங்கள் கூவத்தூரில் வந்து முதலமைச்சர் ஆகும்போது தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் கரெக்டான ஆளுன்னு சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி அப்புறம் என்ன பண்ண இவங்கெல்லாம் விட்டுட்டு அதிமுக சுப்ரீமோ ஆகிட்டார். ஓகே, ரைட். நான் பார்த்து வளர்ந்தவன் நீ முதலமைச்சராக இருக்கான், அதிமுக பொசிஷனாக இருக்குன்ற ஈகோ, அந்த ஈகோ என்ன பண்ணுதுன்னா அவர் ஹிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகே. அந்த ஈகோ ஹிட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா வந்து அவரால் எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ண முடியல. ஓகே. 4 மாதம் இருந்து பார்த்தார், என்ன ரீசன் வரும்னு பார்த்தார். அதே மாதிரி ஒரு கேஸ் இருந்தது, அதிமுக டிடிவி மேலே கேஸ் பண்ண, அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சார். ஓகே. நல்லா எல்லாம் வாபஸ் வாங்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து 2 நாளாக வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு நான் விலகிறேன், நான் கிளம்புறேன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளோதான், தவிர வேறு எதுவுமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மேல் டிடிவி தினகரனுக்கு இருக்கும் பொறாமை. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது இந்த இடத்துல. எடப்பாடி பழனிசாமியால் தான் டிடிவி தினகரன் கட்சியை விட்டு விலகிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் மக்கள் பார்வையிலையும் அதே மாதிரி ஒரு சில விமர்சகர்களோட பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா நயினாரும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டு சேர்ந்து தான் இவரை வந்து கட்சியிலேருந்து அப்படியே விலக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணமோ ஸ்ட்ராட்டஜி போட்டு வெளில தள்ளுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நயினார் அவர்களுக்கும் ஏன் டிடிவி வெளில அனுப்பணும்னு ஆசை. இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி பொறுத்தவரை 2 கட்சி தான் இருக்குது. ஓகேவா? ஓபிஎஸ் வெளில போயிட்டார், இன்னொரு கட்சி டிடிவியாக இருந்தது. ஸோ 3 கட்சி டோட்டலாக, அதாவது 2 பிரதான கட்சி, ஒரு அவர் சொன்ன மாதிரி துகுடா கட்சி. அவர் துகுடா கட்சினால, ஸோ துகுடா கட்சினே சொல்லலாம் டிடிவியை. அவர் தான் சொன்னார், என் கட்சி துகுடா கட்சின்னு பிஜேபி நினைக்குதுன்னா துகுடா கட்சினே வச்சுக்கலாம். ஸோ அந்த துகுடா கட்சி இருக்கு. கட்சி சேர தானே அணி பலமாக இருக்கும். ஏன் வந்து நயினாரும் விபிஎஸும் துரத்தணும்? எனக்கு என்ன சந்தேகம் இருக்கிறது அப்படின்னா, டிடிவி திமுகவிடம் சென்று விட்டாரோ, திமுகவின் பக்கம் டிடிவி சென்று விட்டாரோன்ற அர்த்தம் எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு ஜனங்களுக்கே இருக்கு. டிடிவி வந்து திமுக சரண்டர் ஆனார்ன்றத விஷயத்தை எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து டிடிவி அவர்கள் வந்து சரண்டர் ஆயிட்டார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவரும் சரி ஓபிஎஸ் அவர்களும் சரி, அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுகவில் சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரிலாம் பாஜக அறிவிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ எடப்பாடி அவர்களும் சரி நயினார் அவர்களும் சரி கூட்டு சேர்ந்து பெரும் தலைவர்கள் அப்படின்னு கருதக்கூடிய இவரை டிடிவியாக இருக்கட்டும் ஓபிஎஸ், யார் பெரும் தலைவர்கள்? அந்த கட்சியோட பலம் தானே அவங்க எல்லாருமே, அதிமுகவோட பலமாக தானே இருந்தாங்க. யார் பெரும் தலைவர்கள்? யாரு? டிடிவி மற்றும் ஓபிஎஸ் அவர்கள். டிடிவி வந்து அவர் சொன்ன மாதிரி துகுடா கட்சி, ஓபிஎஸ் கட்சி கூட கிடையாது, அமைப்பு தான் இருக்குது. ஸோ அந்த பெருந்தலைவர்கள் சொல்லுங்க, அரசியல் தலைவர்கள் சொல்லுங்க. அதாவது அதிமுகவை பொறுத்தவரை ரெட்டலை கூட இருந்தால் தான் அவங்க பெருந்தலைவர்கள். ரெட்டலை கூட இல்லை அப்படின்னா அவங்க அதிமுக கிடையாது, தலைவர்களும் கிடையாது. அதாவது ஐ திங்க் நம்ம கொறடா, அதிமுக கொறடா அவர்கள் சொல்லுவார் இந்த மாதிரி, ரெட்டலைங்க கூட இருந்தால் நாங்கள் சாமி, ரெட்டலைங்க கூட இல்லைன்னா நாங்கள் சாணி அப்படின்னார். அதுதான், யாருக்கிட்ட ரெட்டலை இருக்கோ அவங்க தான் பெருந்தலைவர். ரெட்டலை நீ டிடிவிட்ட இருக்கா? இல்லை. ரெட்டலை நீ ஓபிஎஸ்ட இருக்கா? இல்லை. ஸோ அவங்க பெருந்தலைவர்கள் கிடையாது. முதல்ல அந்த பிம்பத்தையும் அந்த பர்செப்ஷன் அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது நிச்சயமாக கிடையாது. இப்போது ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் கூட்டு சேர்ந்து என்டிஏ அலைன்ஸ்க்கு எதிராக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு அரசியல் விமர்சகராக உங்களுக்கு கருத்து என்ன? என்டிஏ அலையன்ஸ் இருப்பாங்க கூட இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆன்டி எடப்பாடி பண்ண பார்ப்பாங்க. இப்போ ஆன்டி எடப்பாடி பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எதிர் விஜயோட சேரலாம், திமுகவுடன் சேர மாட்டார்கள் தார்மீக அடிப்படையில் நினைக்கிறேன். அது சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சேர்ந்து என்டிஏக்கு எதிராக அரசியல் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு பிரச்சனை வந்து மோடியோ பிஜேபியோ யாரும் கிடையாது, பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி தான். பட் ஆனால் இவங்க யாருக்கும் ஒன்று புரிய மாட்டேங்குது, பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதிமுக பொதுச் செயலாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். நான் என்ன சொல்கிறேன், 4 மாதத்துக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லும்போது அன்றைக்கு என்ன டிடிவி தினகரன் வந்து அடையாள தூங்கிட்டு இருந்தாரா? ஓபிஎஸ் தூங்கிட்டு இருந்தாரா?
அன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு இப்போ 4 மாதம் கழிச்சு ஐயோ அம்மா இவர் முதலமைச்சர் வேட்பாளர் எங்களாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்ன அர்த்தம்? இது திமுக விளையாடும் விளையாட்டில் டிடிவி தினகரனை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க என்டி அலைன்ஸில். முதல்ல எல்லாரும் ஒன்று சேர்ந்தோன்னு சொல்லி ஸ்டேஜில் கையெல்லாம் தூக்கி என்னெல்லாமோ ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக விலக ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவும் என்டி அலைன்ஸ்லேருந்து வெளில வரும், கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு கொடுக்குறாங்களே, அதோட கருத்து என்ன? ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே வந்து வெளில வந்துருச்சு பிஜேபியிலேருந்து, சரிங்களா? இப்போ ஸ்டேட் அசம்பிளிக்கு ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ வெளில வருது உள்ளே போகிறது, வெளில வருது உள்ளே போகுது, அந்த மாதிரியே இருக்கே தவிர்த்து ஒரு கட்சினா ஒரு நிலைப்பாடோடு இருக்க மாட்டேங்குதே, ஒரு கூட்டணியோட நிலைப்பாடோடு இருக்க மாட்டேங்குதேங்கிறது மற்ற கட்சியினரோட ஒரு கேள்வியாக இருக்குது. அது உங்களுக்கு பதில் என்ன? பாருங்க, 26 தேர்தலும் 2029 தேர்தலும் ரெண்டு, அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன், இந்த கூட்டணி தொடரும். அதில் எந்த மாற்று கருத்தும். ஆனால் ஏன் எல்லாரும் ஒரு ஆளாக வெளில வந்துட்டு இருக்காங்க? மொத்தமாக துரத்தினா உங்களுக்கு ஓட்டே வராதே. நீங்கள் என்ன சொன்னீங்க? அமித்ஷா மேடையில் வந்து எல்லா கட்சியும் இருந்தாங்க, தவறு. எல்லா கட்சியும் இல்லை. அன்றைக்கி ஸ்டேஜில் இருந்தது வந்து அதிமுக பாஜக மட்டும்தான். மற்ற எந்த கட்சியும் வந்து அலையன்ஸுக்கு அவங்க அந்த ஸ்டேஜில் வரல. தட் இன்க்ளூட்ஸ் பாமக. ஓகேவா? ஸோ ஸ்டேஜில் 2 கட்சி தான் இருந்தாங்க. அந்த ஸ்டேஜில் தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டாங்க. இந்த பர்செப்ஷன் பேட்டிலில் வந்து நிச்சயமாக இந்த அலையன்ஸுக்கு ஒரு பேக் ஃபுட் இருக்குது. அதாவது வந்து இந்த அலையன்ஸில் யாரும் இல்லை, இந்த அலையன்ஸில் கூட்டணி இல்லைன்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எலெக்ஷன் வந்து நாளைக்கு கிடையாது. எலெக்ஷன் வந்து செப்டம்பர் 15 கிடையாது. எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 1 முதல் வாரத்து 2வது வாரத்து நடக்க போகுது. அது இன்னும் 7 மாதம் டைம் இருக்குது. இந்த 7 மாதத்தில் காட்சிகள் மாறலாம், காலம் மாறலாம், என்ன வேணால் மாறலாம். ஒரு நிமிஷத்தில் அரசியல் மாறலாம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்குதுல்ல. நீங்கள் வந்து காட்சிகள் மாறலாம், பீம் மாறலாம்லாம் சொல்கிறீங்க. இந்தந்த தொகுதியில் இவங்க நிற்பாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுவாங்களே லிஸ்ட்டு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணி அந்த தொகுதியில் அவங்களோட செயல்பாடுகளை ஆரம்பிச்சிருவாங்க, ரைட்டா? என்னெல்லாம் பண்ணணும் மக்களுக்காக. ஸோ நீங்கள் அடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்போ அதுக்கான ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அதற்கான வேலை ஆரம்பிச்சாச்சு. அதிமுக பாஜக எங்கெங்கே நிற்க வேண்டுமோ அந்தந்த தொகுதிகளுக்கான பேலன்ஸ் ஷீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த கூட்டணியில் கடைசியில் ஒரு பிகா கூட்டணி அமையும். சரி, டிடிவியும் ஓபிஎஸும் போயிட்டாங்களே, என்ன டிடிவி ஓபிஎஸ் போனால் என்ன செத்தா போயிடுவோம்? இன்னும் 2-3 கட்சிகள் கொண்டு வருவோம், யாரை வேணால் கொண்டு வருவோம். இந்த டிடிவி ஓபிஎஸை வச்சு இந்த அதிமுக பாஜக அலையன்ஸை மிரட்டலாம்னு நினச்சா அந்த வேலை நடக்காது. அதாவது நீங்கள் வந்து பேசுனதில் பார்த்தீங்கன்னா டிடிவி மற்றும் ஓபிஎஸ்ஸை மாத்திரம் நான் பேசலை. இப்போ நான் இன்னொரு ஆளையும் கேட்குறேன். செங்கோட்டையா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. அதுக்கு பதிலாக வந்து நம்ம எடப்பாடியாவும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அவங்களும் போயிடுவாங்களா? செங்கோட்டையும் அவர்களும் வந்து அதிமுகலேருந்து போயிடுவாங்களா? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ஏன்னா ஒவ்வொரு ஆளாக போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன மக்களோட கேள்வியாக பெருசாக இருக்குன்னா, ஒரு ஆளாக போயிட்டுருக்காங்க. கடைசியில் இந்த பாஜக மாத்திரம் தான் நிற்க போகுது, என்டிஏங்கிற அலைன்ஸே இருக்காது, டிஎம்கே வந்து அப்படியே ஜெயிச்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அதோட கருத்து என்ன? அதான் சொன்னேன், இந்த பர்செப்ஷன் கேமில் இந்த அலையன்ஸுக்கு ஒரு பின்னடைவு இருக்குது. நான் அதை இல்லைன்னு நான் என்றைக்குமே சொல்ல. ஜேவிசி ஸ்ரீராம் இன்றைக்கி ஒரு காணொலி ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஜேவிசி ஸ்ரீராம் அவர்களும் அதை சொல்லியிருக்கார். ஆனால் அமித்ஷா அவர்கள் இந்த நேரத்தில் பண்ண ஒரு விஷயம் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக கருதப்படுகிறது. இங்கே பாருங்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து ஏப்ரல் மாதமே இந்த அலையன்ஸை சீல் பண்ணுறாங்க. சீல் பண்ணிவிட்டு இது வந்து ஜனவரி மாதம் இந்த மாதிரி ஒருத்தராக பிரிஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆடுகள்லாம் வெளில போச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த ஆடு எங்கே இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் உட்காந்து நம்ம எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோமா, இல்லை இவங்களை சமாளிச்சுட்டு இருப்போமா? ஆனால் இப்போது என்ன ஆகிடுது, எந்தெந்த கருப்பாடுகள்லாம் உள்ளே இருக்கோ, இது நம்ம டிடிவி தினகரன் சைடில் ஸ்லீப்பர் செல், அவர் அழகாக சொல்லுவார், ஸ்லீப்பர் செல்லுவார். எந்தெந்த ஸ்லீப்பர் செல்லாம் உள்ளே இருக்காங்களோ அவங்க ஒவ்வொருவரெல்லாம் கழண்டு போவாங்க, ரைட்? இவங்களால் தேர்தலில் பாதிக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக 26 தேர்தலில் பாதிக்காது. அவர்கள் வந்தால் பலம் பர்செப்ஷன் வைஸ் பெருசாக தெரியும். ஆனால் அவங்க வரவில்லைன்னா உங்களுக்கு செத்துருவீங்க, அவ்வளோதான், உங்களுக்கு நாளைக்கு வாழ்க்கையே இல்லையான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. அதிமுகன்ற கட்சிக்கு ரெட்டலை இருக்கும் வரை அதுதான் பொதுச் செயலாளர். அந்த ரெட்டலை தான் பவர். அந்த ரெட்டலை யாருக்கு இருக்கோ, ஒழுங்காக வீடாக ஓட்டு கேட்டாங்கன்னா அந்த ஓட்டு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது எதிர யார் இருந்தாலும் எந்த இம்பேக்டும் பண்ணாது. ப்ளஸ் விஜய்னு ஒரு ஃபேக்டர் வருது. அந்த ஃபேக்டர் அதை எப்படி பாதுக்கணுன்றது அதுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவை பொறுத்தவரை வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பாஜக கட்சியில் வந்து இப்படி பண்ணுங்க, இந்த மாதிரி செயல்பாடுகள் நடத்துங்க, இவங்களை தூக்குங்க, இவங்களை தூக்காதீங்க அப்படின்லாம் சொல்கிறது எல்லாமே நயினார் சார் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு போகுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நயினாருக்கு ஒரு வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்குறேன், நயினாருக்கு ஒரு வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்க?
ஒரு தலைவர் அதாவது இவங்களுக்குலாம் வந்து என்னன்னா அடின்னு அடிச்சு பண்றவங்க தான் கரெக்ட். இந்த நைனர் எல்லாரையும் அரவணைச்சு போறாருல, எல்லாத்தையும் அன்பா இருக்காருல, தலைமை சொல்ல கேட்டு நடக்கிறாருல, அங்கதான் எனக்கு ஒரு பாயிண்ட். அவர் தலைமை சொல்ல கேட்டு நடக்கிறாரா இல்ல அவரோட ஓன் டெசிஷன் படி தான் கட்சி போயிட்டு இருக்கா? தலைமை என்ன சொல்றதோ அது கேட்கிறவர் தான் நைனர். அது இப்போ கிடையாது. அதிமுக பீரியட்லையும் அப்படி தான், இப்பயும் அப்படி தான். தலைமை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கூட்டணியை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் வந்து கட்சியை வழங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் பூத் மாநாடுகள்லாம் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்காரு. அவர் கட்சி வழங்கும் பணியில் இருக்கிறார். ரைட். அவரை போய் உங்கள்கிட்ட எல்லாம் அன்பாக இருக்காருனால நீங்கள் ஏறுனீங்கன்னா அவருக்கு ஏற தெரியும், ஆனால் அவரோட ஏற்றம் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏறினா நீங்கள் தாங்க மாட்டீங்க. ரைட். அவர் எல்லாருக்கும் அன்பாக இருக்கார். மேடம் நீங்கள் என்ன சொன்னீங்க இனிஷியல் டேஸில் இந்த கூட்டணி ஜெல்லாகாது, நீங்கள் ஜெல்லாக்கி காமிச்சாரா இல்லையா? ஆனால் ஒருத்தரை கழிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையே. யாருக்கு கழிட்டு போகிறாங்க? என்ன கழிட்டு போகிறாங்க? இந்தியா அலைன்ஸ்லேருந்து ஒரு ஆளாக போயிட்டு இருக்காங்க. தினகரன் போறாரு, ஓபிஎஸ் போறாரு, செங்கோட்டையன் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன கோரிக்கை வைக்கிறது? 10 நாளில் கெடு விதிப்பீங்களா? நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, 10 நாள் இதை பண்ணுவேன்னா இப்போ செங்கோட்டை பின்னாடி யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வரமாட்டாங்கன்னு 10 பேர் கூட வரமாட்டாங்க. எழுதி கொடுக்குறேன், 10 பேர் வரமாட்டாங்க. செங்கோட்டையனோட 10 பேர் தான் என்னது, காசு கொடுத்து 200-300 கிடையாது. 10 பிராமணர் லீடர்ஸ் செங்கோட்டையனோட வருவாங்கன்னு நினச்சிங்களா? அதாவது ஓபிஎஸ் தர்ம யுத்தம் பண்ணும்போதே அவர் பின்னாடி 20 பேர் தான் வந்தாங்க. ரைட். இவர் சார் இவருக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் ஆல்ரெடி பார்ட்டி ரெடி பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்போ இவர் திருட்டுத்தனமாக வந்து பாஜகவை வந்து சந்திச்சாரோ ஒரு செங்கோட்டையன். ஓகே, இது புதுசா இருக்கு. பிப்ரவரி மாதம். அது புதுசுலாம் எல்லாருக்கும் தெரியும். அப்போவே டிசைட் பண்ணிட்டாங்க இவருக்கு ஆல்டர்னேட்டிவ் யாருன்ட்டு. ரைட். இங்கே பாருங்க, அதிமுகவின் வரலாறு படி ரெட்டலை யார் பக்கம் இருக்கோ அவங்க தான் அதிமுக. இன்றைய ரெட்டலை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு. அதிமுகவுக்கு வாக்களிக்கிறது ரெட்டலைக்கு தான் வாக்களிப்பான். அந்த கேண்டிடேட்டு முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாம் அப்புறம் திமுக வேண்டாம்னு நினச்சா ரெட்டலைக்கு வருவான். அந்த ரெட்டலை இன்னைக்கு எடப்பாடி அண்ணன்ட்ட இருக்குது. எடப்பாடி அண்ணன் யார் சொல்கிறாரோ அவங்க தான் கேண்டிடேட். அதிமுக உள் விவாதங்களில் பாஜக என்றுமே தலையிடாது. நயினாரும் தலையிட மாட்டார். ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, நயினார் என்ன சொன்னால், நாங்கள் வேணால் பேசுகிறோன்னு சொன்னது நட்பு ரீதியில் சொன்னார், நாங்கள் வேணால் பேசுகிறோம் அப்படின்ட்டு. அதை எடுத்து இவங்க பிரித்து போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அதான் சொல்கிறேன், ஒருத்தர் உங்கள்கிட்ட அன்பாக இருந்தால் அவங்க நீங்கள் இலக்காரமாக எடுத்துக்கிறீங்களே, நீங்கள் மேலே ஏறுறீங்களே, அது ரொம்ப தப்பு. செங்கோட்டையன் ஐயா அவர்களோட ப்ரெஸ் மீட் முடித்த உடனே அண்ணாமலை ஐயாவும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தார். அதை பேஸ் பண்ணி ஒரு அரசியல் விமர்சகராக உங்களோட கருத்து என்ன? அந்த விஷயத்தை பொறுத்தவரை அதை நான் திருப்பி வளர்க்க விரும்பலை. பட் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அரசியல் விமர்சகராக அவர் நினைக்கிறேன் எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறார். அதான். பட் எனக்கு அண்ணாமலை மேலே ஒரு வருத்தம் இருக்குது. நான் வருத்தப்படலாம், உரிமையாக நான் வருத்தப்படலாம். ஒரு பாஜகவுக்கு ஆதரவாக நான் வருத்தப்படுறேன். என்னென்னா, அண்ணாமலை பெட்டர், நயினார் நாட் பெட்டர் டிடிவி சொல்லும்போது ஒரு மாநில தலைவர் அவரோட மாநில தலைவரை ஒரு தப்பான செய்கை சொல்லும்போது அண்ணாமலை ரியாக்ட் பண்ணலன்ற வருத்தம் எனக்கு இருக்குது நிச்சயமாக. இல்லை, அவர் ரியாக்ட் பண்ணாமல் இருந்ததுக்கு ஏதாவது காரணங்கள் உண்டா? ஏன்னா கட்சி என்ன சொல்லுதோ அதுபடி தான் ஐயா நடக்கிறார், அண்ணாமலை ஐயா நடக்கிறாரு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதனால கேட்குறேன். இல்லை, கட்சி என்ன சொல்கிறோ அதுபடி கட்சி என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நயினாரும் நடக்கிறார், அண்ணாமலையும் நடக்கிறார். பட் அவருடைய மாநில தலைவரை வந்து ஒரு விமர்சனம் பண்ணும்போது அவர் ஏன் ரியாக்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு வருத்தம். அதுவும் அவர் 19 நயினாரை டேரெக்டாக விமர்சனம் பண்ணாமல் இருந்தால் கூட ஓகே. பட் 2 பேரையும் கம்பேர் பண்ணி விமர்சனம் பண்ணி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் போது அந்த குழப்பத்துக்கு அண்ணாமலையில் முற்றுப்புள்ளி வைக்காதது எனக்கு ஒரு வருத்தம். ஓகே, இறுதியான ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இப்போது உங்கள் கட்சியை விட்டு போன என்டிஏ அலைன்ஸை விட்டு வெளியில் போன டிடிவி தினகரன் ஐயா அவர்களாக இருக்கட்டும், ஓபிஎஸ் ஐயா அவர்களாக இருக்கட்டும், திருப்பி வராங்க அப்படின்னா என்டிஏல சேர்த்துப்பாங்களா? மாட்டாங்க. இடமே கிடையாதுங்க. ஓபிஎஸ் ஐயாவுக்கு இடம் இல்லை. ஓபிஎஸ் ஐயாவுக்கு இடமே கிடையாது. டிடிவி தினகரன் கடைசியில் வேணால் சேரலாம். பட் பார்க்கணும். ஐ திங்க் இதுக்கு மேலே எடப்பாடி சேர்க்கணும். ஏன்னா எடப்பாடி தான் இங்கே என்டிஏ தலைவர். அதில் என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை இருக்கும்போது அகாமடேட் பண்ணார், நயினார் அகாமடேட் பண்ணலன்னு ஒரு வாதம் வருதுல்ல. அன்றைக்கே அண்ணாமலை தான் என்டிஏ தலைவர். இன்றைக்கு என்டிஏ தலைவர் வந்து அதிமுக தலைமையிலான இதில் தான் நடக்குது என்டிஏ. அப்போ எடப்பாடி தான் தலைவர் என்டிஏக்கு. ரைட். அப்போ எடப்பாடி யார் அகாமடேட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ, இப்போ நான் ஒரு சேனல், இப்போ இது என் சேனல்னால் என்னுடைய டைரக்ஷனில் தான் சேனல் நடக்கும், 3rd person டைரக்ஷன் இந்த சேனல் நடக்காது. ரைட். என்ன தான் நீங்களாம் சப்போர்ட், கேமராமேன் சப்போர்ட் எல்லாம் இருந்தால் நான் என்ன நினைக்கணும், அது என்னோட விஷனரி தான் சேனல். எடப்பாடியோட விஷனரி வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் திமுக கூட என்கிட்ட பல யுக்திகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம எலெக்ஷன் முடிவுலையும் இதை பற்றி கமெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். செங்கோட்டையன் ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி போனதை பற்றி ஒரு நியூஸ் பார்த்தேன் நான். ஸோ அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அவர் ஹரித்வார் போயிருக்கார் வயா டெல்லி. அதாவது வந்து ஆன்மீக பயணங்க போயிருக்கார். ராமர் கோயிலெலாம் போகிறேன்னு சொல்லியிருக்கார், தியானம் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸாக ஆகிறதுக்கு.
ஹரித்வார் வயா டெல்லின்னு சொல்றீங்க, ஆன்மீக பயணம் சொல்றீங்க. அரசியல் நோக்கத்துடன் உள்ள ஆன்மீக பயணமா இது? இது ஆன்மீக அரசியல் பயணமாக இருக்கலாம். அதுக்கு மேலே இது எதுவும் கேட்காதீங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இறுதியா ஒரே வார்த்தையில நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அதாவது உத்தரா விலகி போறத பத்தி ஒரு வார்த்தையில நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன சொல்வீங்க? நிறைய கருப்பு ஆடுகள் இந்த அலையன்ஸ் விட்டு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அக்டோபர் மாதம், நான் திரும்ப திரும்ப அந்த அக்டோபர்ன்ற ஒரு வேர்டை சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட. இந்த அக்டோபர் மாதம் இந்த அலையன்ஸ் ஷேப் வரும். ஒரு மிகப்பெரிய மாநாடு இருக்குது, அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அந்த மாநாடுக்குள் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த கருப்பாடுகள்லாம் வெளில போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க பாக்குறீங்க. ஏன்னா அதுதான் பதில். மக்களுக்கு உள்ள இருந்து குடைச்சல் கொடுக்கறதோட இவங்களாம் வெளில போகிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம எலெக்ஷன் எந்த டைரக்ஷனில் போகுதுன்றது நம்ம ஈஸியாக தெரியும். மிகவும் தெளிவாக நாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு என்ன சொல்கிறது தெரியல, இல்லை எப்படி சொல்லன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காமல் மிகவும் தெளிவான பதில்களை எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.